நீங்கள்லாம் வந்து அந்த காலகட்டத்தில் கூத்து பார்த்துருப்பீங்க இல்லையா? கூத்து பார்த்து தெருவோரங்களில் அமர்ந்து உற்சாகமாக கைத்தட்டி கூத்து பார்த்திருப்போம். வீதி நாடகங்களை கூட நாம் பார்த்திருப்போம். ஆனால் இன்றைக்கு பாருங்க, விபிஎஸ் நாடகம் இது. இதோ வருகிறார்கள் நம்முடைய விபிஎஸ் பிள்ளைகள், அழகாக ஒரு நாடகம் நடித்து நம்மை எல்லாம் மகிழ்விக்க வருகிறார்கள். அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி அவர்களை பெருமகிழ்வோடு வருக வருக என இந்த மேடைக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இறையேசுவின் அன்புக்குரியவர்களே, நம் இறைவன் அவரவர் திறமைக்கேற்ப பல்வேறு திறன்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவைகளை கடவுளின் மாட்சிக்காகவும் பிறரின் நன்மைக்காகவும் பயன்படுத்த நமக்கு அழைப்பு விடுத்திருக்கும் ஒப்புமை நற்செய்தி. மத்தேயு 25 மற்றும் லூக்கா 19 தாளந்து ஓமை ஒரு குறு நாடகமாக. இதோ உங்கள் முன் காட்சிக்காக கண்டு கலிக்க சிந்தித்து செயல்பட, கண்டு கலிக்க சிந்தித்து செயல்பட. கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். ஆண்டு பல கழித்து திரும்பி வந்தார், பணம் பெற்ற மூவரையும் உடன் அழைத்தார். ஆண்டு பல கழித்து திரும்பி வந்தார், பணம் பெற்ற மூவரையும் உடன் அழைத்தார். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். 5 பணம் பெற்றவன் ஓடி வந்தான், மேலும் 5 சம்பாதித்தேன் என்றுரைத்தான். 5 பணம் பெற்றவன் ஓடி வந்தான், மேலும் 5 சம்பாதித்தேன் என்றுரைத்தான். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். 2 பணம் பெற்றவன் ஓடி வந்தான், மேலும் 2 சம்பாதித்தேன் என்றுரைத்தான். 2 பணம் பெற்றவன் ஓடி வந்தான், மேலும் 2 சம்பாதித்தேன் என்றுரைத்தான். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். இறுதியில் வந்தான் சுறுசுறுப்பன், கொடுத்ததை புதைத்து நான் வைத்தேன் என்றான். இறுதியில் வந்தான் சுறுசுறுப்பன், கொடுத்ததை புதைத்து நான் வைத்தேன் என்றான். கொய்யாத்தோப்பு ராஜாவுக்கு கோபம் வந்தது, ஒரு பணம் பெற்றவனை ஓங்கி அறைந்தான். கொய்யாத்தோப்பு ராஜாவுக்கு கோபம் வந்தது, ஒரு பணம் பெற்றவனை ஓங்கி அறைந்தான். கொய்யாத்தோப்பு ராஜா நம்ம கோயம்பேடு போனார், வேலைக்காரர் மூவருக்கும் பணம் தந்து போனார். தம்பிகளே தங்கைகளே கேட்டுக் கொள்ளுங்கள், நம்மில் உள்ள திறன்களை வளர்த்திடுங்கள். தம்பிகளே தங்கைகளே கேட்டுக் கொள்ளுங்கள், நம்மில் உள்ள திறன்களை வளர்த்திடுங்கள். நன்றி. வெரி குட். அழகாக. இது என்ன ஊமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாருன்னா? தாளந்து ஊமை. வெரி குட். அழகாக சூப்பராக நம்முடைய பிள்ளைகள் வித்தியாசமாக இந்த நாடகத்தை நடித்தார்கள். எனவே அவர்களுக்கு பலத்த கரவொலி எழுப்பி நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.